The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles, or footwear. We are global leaders in each sector. போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்து மும்பை நோக்கி செல்லும் புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயில் 22ஆம் தேதி மாலை 5 மணியளவில் மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்காவ் மாவட்டத்தில் உள்ள பச்சோரா ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயிலின் ஒரு பெட்டியில் திடீரென புகை வர தொடங்கியுள்ளது. அந்த நேரம் தீப்பொறியை பார்த்ததும் ரயில் பெட்டியில் தீப்பிடித்து விட்டதாக பயணிகளிடையே வதந்தி பரவியுள்ளது. இதனால் பீதியடைந்த ரயில் பயணிகள் உடனடியாக அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தியுள்ளனர். ரயில் நின்றதும் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயிலில் இருந்து வெளியேறியுள்ளனர். அவர்கள் அனைவரும் மற்றொரு தண்டவாளத்தில் நின்றபடி ரயிலின் எந்த பெட்டியில் புகை வருகிறது என பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் அந்த வழியாக பெங்களூருவில் இருந்து டெல்லி நோக்கி சென்ற கர்நாடக எக்ஸ்பிரஸ் ரயில் தண்டவாளத்தில் நின்றிருந்த பயணிகள் மீது அதிபயங்கர வேகத்துடன் மோதியது. இந்த கோர விபத்தில் சிக்கிய 13 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். பலரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். ரயிலில் தீப்பிடித்து விட்டதாக பரவிய வதந்தியை நம்பி ரயிலை விட்டு இறங்கியவர்கள் தங்களுடைய உறவினர்கள் மற்றும் பிற பயணிகளின் கண் முன்பாகவே மற்றொரு ரயிலில் அடிபட்டு இறந்ததை பார்த்து பலரும் கண்ணீர் விட்டு கதறினர். அத்தோடு அந்த தண்டவாளம் முழுவதும் இரத்த வெள்ளத்தில் காட்சியளித்த சம்பவம் அனைவரையும் பதைவதைக்க செய்தது. தகவல் அறிந்ததும் விபத்து நடந்த பகுதிக்கு 8 ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டு காயமடைந்த பயணிகளை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதனிடையே ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என மகாராஷ்டிர முதல்வர் பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மும்பை நோக்கி வந்த புஷ்பக் ரயிலில் இருந்து புகை வெளியே வந்ததன் காரணமாக பயணிகள் ரயிலை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. உண்மையிலேயே அந்த ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் புகை வெளியேறியதா, அதற்கான பின்னணி என்ன என்பது குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அத்தோடு வதந்தி பரப்பியவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.